ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? நான் முஸ்தா பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே ஹாலிடே. மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சு தண்ணி வந்ததுலேருந்து துணி துவச்சி போட்டு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் சமையலும் மத்தியானம் சிக்கன் 65 அண்ட் ரசம் வச்சு சிக்கன் கிரேவி வச்சு அண்ட் பீஃப் ஃப்ரை வச்சாச்சு. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ நான் நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் தூங்கவே இல்லை. ஸோ அப்போ இன்றைக்கி நான் ஃபுல்லாக இப்போ தான் எந்திரிச்சிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு பிள்ளைங்க இன்றைக்கி சொன்னாங்க, அம்மா ரொம்ப நாள் ஆச்சு அப்பம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பையன் வந்திருக்கான். ஸோ அவனும் எனக்கு அப்பம் வேணும்னு கேட்டான். ஸோ நான் அப்போதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம சட்டி வச்சுட்டோம். அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிடுவோம். அடுத்து கொஞ்சம் நெய்யும் விடணும். ஸோ நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் நெய் விடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம தாராளமாக 1/4 லிட்டருக்கு மேலே விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லாவே வரும். எண்ணெய் நம்ம ஊற்றிட்டேன். ஸோ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். நம்ம எண்ணெய் அப்பம் ஊற்றி எடுத்துடலாம். நான் எப்போவுமே ஜிஆர்பி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஆக்சுவலாக அம்மா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவாங்க. பட் எனக்கு தேங்காய் எண்ணெய் பொங்கி வருன்றனால நான் ஆப்ஷனல் நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஊற்றணும். நான் ஊற்றிருக்கேன். திருப்பி ஆக்சுவலாக எங்கள் அம்மா கொஞ்சம் லைட்டாக பொன்னிறத்துக்கு எடுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதனால் இந்த ஒயிட்டாக இருந்தாலும் லைட்டாக திருப்பியிருக்கேன். தீ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும். நம்ம ஒரு 5 செகண்ட் 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். நம்ம அடுத்து ரோலில் திருப்பி விட்டுட்டு நம்ம அப்படி எடுக்கலாம். இனிப்பு பத்து தான் என்னன்னு தெரியல. பிள்ளைங்கிட்ட கொடுத்து தான் டேஸ்ட் பண்ணணும். ஓகே தான், நல்ல கன்சிஸ்டன்லாம் வந்திருக்கு. டேஸ்ட் பண்ண கொடுத்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு தவறுகள் நான் பண்ணியிருந்தால் மன்னிக்கவும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வாங்க. ஓகே, தேங்க்யூ. சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். நாங்கள்